ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாண்டி குக்ஸ். டுடே ஸ்பெஷல் வந்து நம்ம பிரியாணி ஸ்டைலில் எக் ரைஸ் வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து ஒரு டம்ளர் அரிசி வந்து ஒரு 1/2 hour வந்து ஊற வச்சுட்டாங்க. அதில் வந்து 2 முட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம், 2 பச்சை மிளகா, ஒரு கைப்பொடி அளவு வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாங்க. எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. குக்கரில் வந்து 1 ஸ்பூன் வந்து நெய் ஊற்றிக்கலாங்க. 2 பட்டை, 4 கிராம்பு, 2 பிரியாணி இலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. 1 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாங்க. அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கிக்கோங்க. ஒரு பெரிய தக்காளி வந்து நல்லா பொடி பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து தேவையான அளவு வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு பிஞ்ச் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா, 1 ஸ்பூன் வந்து பிரியாணி மசாலா ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு வந்து தண்ணி ஊற்றிக்கலாங்க. இப்போ நான் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிருந்த ரைஸை வந்து இதுக்குள்ளே போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 விசில் வேணுங்க. அவ்வளோதாங்க. சிம்பிளாக பிரியாணி ஸ்டைலில் வந்து எக் ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லிடுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.